ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் டிசைன் கலர்ஸ் 3. இப்போ நம்ம பார்க்க வந்து ஹெவி பீட்ஸ் ஒர்க் வச்சு ஒரு ப்ரைடல் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட்டி வியராக சொல்லலாம். நீங்கள் லெஹங்காக்கும் இந்த டிசைன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. இது ஸ்லீவ் ஒர்க் தான் நான் பண்ணுறேன். நெக் ஒர்க்கை வந்து இதே ஸ்டெப்பில் நீங்கள் நெக் ஒர்க் பண்ணலாம். எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் டெய்லி வீடியோவை பாருங்கள். எப்படி பண்ணுறேன்ட்டு எப்படி 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேலில். பாருங்கள், டிசியில் தான் மார்க் பண்ணுறேன், வேறு எந்த சாக்கும் இல்லை. இப்போ டிசியில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எவ்ரி 3 இன்ச்சஸ்க்கு நடுவில் 2 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த 2 சென்டிமீட்டரில் ஒரு டாட் கொடுத்துட்டு இப்போ ஆன்டிக் பீடு ஆஃப் செமி சர்க்கிள் பீடை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நீடில் வந்து துலிப் நீடில் 14 0.5 mm. த்ரெட்டு வந்து மிஷின் த்ரெட் தான். சேம் கலர்ஸில் எடுத்துக்கோங்க. கிளாத்தோட சேம் கலர்ஸில் எடுத்தால் தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் த்ரெட்டும் தெரியாது வெளியே, அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆஃப் செமி சர்க்கிள் பீடை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் ஒரு எண்ட் நாட், இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். எவ்ரி டாட் போட்டிருக்க இடத்துலலாம் நம்ம இப்போ ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் ஒரு எண்ட் நாட், இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் ஒரு எண்ட் நாட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இது கவர் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு ஃபில்லிங் கொடுத்து இன்னும் நிறையா ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். பீட்ஸ் ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். இதை கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து கோல்டன் டியூப்பில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ கிராஸ் இப்போ வந்து இந்த பீடுக்கு இப்போ வந்து சென்டர் பீடுக்கு சைடில் கிராஸ் நம்ம கொடுக்க போகிறோம். டியூப் பீடை வச்சு பாருங்கள், இந்த சைட் கிராஸ் கொடுத்தாச்சு. அப்புறம் வெர்டிக்கலாக ஒரு கிராஸு, அந்த மாதிரி 4 சைட்ஸும் ஒரு கிராஸ் கொடுத்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அதே மாதிரி நம்ம பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் ஒரு எண்ட் நாட், இதே மெத்தட் தான். நீங்கள் எவ்ரி பீடுக்கும் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு டைம்ஸ் லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கிட்டால் ஓகே தான். இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறோம். நம்ம டியூப் பீடை வச்சு இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ அந்த சென்டர் பீடுக்கு நம்ம கிராஸ் கொடுக்குறோம். கிராஸ் டியூப் பீடு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நான் உங்களுக்கு 2 ஸ்டான்சர்ஸ் போட்டு காட்டுறேன். இதே மெத்தடு தான், சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான். எவ்ரி பிகினர்ஸால் கண்டிப்பாக போட முடியும். பாருங்கள், நான் உங்களுக்கு டியூப் புரியுமோ புரியாதோன்ட்டு நான் போட்டு காட்டுறேன். கிராஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டியூப் ஒர்க் முடிச்சாச்சு. இப்போ வந்து 5 mm கோல்டன் பீடு எடுத்துகிட்டு ஆன்டிக் கோல்டன் பீடை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் அந்த நீடிலில் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து நம்ம அந்த பீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம கீழே இருக்க த்ரெட்டை டைட் பண்ணால் அது டைட் ஆகிடும் பீடு. அப்புறம் அது ப்ளூவும் செய்யாது. நம்மளுக்கு இது ஈஸி மெத்தடு. நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு இருந்தால் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பீடாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதே மெத்தட் தான். நீங்கள் அந்த துலிப் நீடிலோட லாஸ்ட் எட்ஜ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் கையிலையும் கூட அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி 2 மெத்தட்லையும் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன்ட்டு. 5 mm பீடுக்கு நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் பீடாக யூஸ் பண்ணுறப்ப. இப்போ வந்து நீங்கள் ஹேண்ட்லேயும் டைட் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரியும் டைட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் பீடை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கிறிஸ்டல் பீடை வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த கேப்பை ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த பீட் ஒர்க்கு. இப்போ வந்து கிறிஸ்டல் நான் டியூப் பக்கத்தில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பக்கத்தில் வேறு ஏதாவது ஸ்பேஸில் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிறிஸ்டல் பீடை நாங்கள் அந்த 4 இப்போ நான் வந்து 5 காட்டினேன்ல, இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள்.
நான் உங்களுக்கு ஜூமில் காட்டியிருக்கேன். இப்போ வந்து ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் ஒரு எண்ட் நாட் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா சிங்கிள் பீட்ஸுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ அந்த 4 நான் காட்டினேன்ல மார்க் பண்ணுறப்ப அதே மெத்தடில் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கிறிஸ்டல் பீடை ஒன்று அப்பனில் ஒன்று டவுனில் ஒன்றுன்னு கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்பில் கொடுத்தனால செகண்ட் வந்து லோயரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு எங்கே கேப் அதிகமாக இருக்கோ அங்கே கூட கொடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். இப்போ பாருங்கள், ஒரு செயின் ஸ்டார்ட் அண்ட் ஒரு எண்ட் நாட். இப்போ வந்து நம்ம வந்து நக்ஷி கொடுக்குறோம். நக்ஷியில் ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து நக்ஷி ஒர்க் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து செட்டப் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நக்ஷியில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சும், அப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு, அப்புறம் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம எண்ட் நாட் போட போகிறோம். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் பாருங்கள். எவ்ரி பிகினர்ஸ்க்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். இது சிம்பிள் மெத்தட் தான், உங்களால் எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். இது பெரிய ஒர்க்லாம் கிடையாது, உட்காந்து போடணும் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து க்ளூ வச்சு நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டோன் ஒர்க் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம நக்ஷியில் ஸ்டோன் ஒட்டணும் அண்ட் வந்து திலகம் ஷேப்பில் இருக்க ஒரு ஸ்டோன் பீடுக்கு நம்ம வந்து பீடில் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இது இனி நம்ம பண்ண போகிறதெல்லாம் ஃபில்லிங் தான். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டோன் ஒர்க் முடிச்சு நம்ம ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்டோன் ஃபர்ஸ்ட்டு நக்ஷியில் இருக்க ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு ஆஃப்டர் தட் நான் வந்து திலகம் ஸ்டோன்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் துலிப் நீடலில் இருக்க பேக் ஸ்பேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கையிலேயே கூட பண்ணிக்கலாம். நான் திலகம்க்கு வந்து கையிலேயே பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான். இப்போ பாருங்கள், ஆஃப்டர் தட் இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கோல்டன் கட் பீடோ சுகர் பீடோ வச்சு ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இப்படியே விட்டாலும் ஓகே தான். இன்னும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லுக் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ஒர்க் பண்ணுறோம். பாருங்கள், கட் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று, அந்த மாதிரி க்ராஸாக நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இப்படியே விட்டாலும் ஓகே தான், இல்லை இந்த ஃபில்லிங் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும், அதுக்காக தான் கொடுக்கறது. இது வெறும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி லோடிங் பீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். என்ன மெத்தட்னால் வாட்டர் வேவ்ஸ் மெத்தட் தான். இப்போ பாருங்கள், நீங்கள் அந்த ஷேப்புக்கு கொடுத்தாலும் சரி தான். நீங்கள் உங்களுக்கு இங்கே என்ன மெயின் இம்பார்ட்டண்ட்னா ஃபில்லிங்கை வந்து வாட்டர் வேவ்ஸில் கொடுத்தா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேசஸில் நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம வாட்டர் வேவ்ஸ் மாதிரி நம்ம ஃபில்லிங் கொடுக்குறோம். பாருங்கள், நான் எப்படி கொடுக்குறேன்னு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீட்ஸை கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் இருக்க ஸ்பேசஸை வந்து கவர் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்ட்டு நீங்கள் கவனமாக பாருங்கள். ஃபில்லிங் தாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. வாட்டர் வேவ்ஸ் மெத்தட் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களால கூட இது பண்ண முடியும். ஜஸ்ட்டு ஓவர்லோடிங் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம சைடில் இருக்க ஃபில்லிங்ஸை ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் டெய்லி போடுற வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். எனக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேண்டும். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஃபார் மீ. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபில்லிங் ஒர்க் தான், இதை கண்டினியூ பண்ணணும். இதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும், மற்ற இதுக்கும் அவ்வளோ டைம் எடுக்காது. எல்லா பிகினர்ஸ்க்கும் என்னோடய ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணுன்றது என்னோடய விஷ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி ஃபில்லிங் கொடுத்தோன்னு எப்படி லுக்காக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஃபில்லிங் கொடுத்து நான் உங்களுக்கு அவுட்புட் லுக் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபில்லிங் முடிச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. அவ்வளோவா கேப் இல்லாமல் இந்த ஃபில்லிங்கை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு அவுட்புட் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி கொடுத்துட்ருக்கேன்னு கொஞ்சம் நான் உங்களுக்கு சிம்பிளாக கொஞ்சமாக தான் காட்டியிருக்கேன். இது வெறும் சிம்பிள் நோட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதில் ஃபில்லிங் கொடுக்க போகிறீங்க. இதுலேயே நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ரைடல் ஒர்க் மாதிரி இருக்குது. பார்ட்டி வியர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஆசமாக இருக்கும். ஷைனிங் ப்ளவுசஸ்க்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் லுக் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம பண்ணது சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், நம்ம ஃபில்லிங் கொடுத்தோன்னு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அந்த கிறிஸ்டல் பீட்ஸ்லாம் கிறிஸ்டல் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.